சரி ஓகே. இல்ல ஃபிங்கர் அந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறது இப்படி வச்சுங்க. அடுத்த 2 மினிட்ஸ்க்கு மூக்க மூடக்கூடாது, வாய் மட்டும். ஓகே. ஸோ அவரும் ஃபிங்கர் அந்த லிப்ஸ் கையை வச்சுட்டு சும்மா இருங்க. ஓகே. ஸோ தினசரி வேலைக்கெல்லாம் போறவங்களா இருப்பீங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க வேலையை விட்டுட்டு நீங்க வரணும்னா நீங்க நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கான சம்பளம் போகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி அந்த குழந்தையோட சந்தோஷத்தை பாக்குறது வந்து உட்காந்தீங்களா, உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தறல் கொடுத்துங்களேன். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸுக்கு போயிருக்கோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன் போயிருக்கோம். குழந்தைங்க டான்ஸ் ஆடும், அதுக்கு இன்னொரு குழந்தை கை கூட தட்டாது. அவனுக்குலாம் நான் எதுக்கு தட்டிக்கிட்டு அவன் பெரிய ஆளணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா சந்தோஷம்ங்கிறது அப்பா அம்மா கிட்ட வீட்டுக்கு ஓடி போய் தன் சர்டிபிகேட்டை காட்டி வாங்குற சந்தோஷத்தை தாண்டி மேடையில் அந்த குழந்தை சர்டிபிகேட் வாங்கும் போது அதை பார்க்கறதுக்கு அப்பா அம்மா கீழே உட்காந்துருந்தா அப்படியே ஜூன்னு அந்த குழந்தைக்கு ஒன்று ஏறும். அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்களாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இப்படிப்பட்ட பேரண்ட்ஸோட ஒரு மீட்டிங் நடந்து. அது அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு மீடியா, நாங்க மீடியால தான் இருக்கோம். அந்த டிவில வந்துச்சா, அந்த டிவில என்ன வந்துச்சுன்னு தெரியல, பட் பேசின குரலுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப அழகா. ஏன்னா நிறைய இடத்துல போனோன்னா யாரு நீங்க விஜய் டிவின்னு போட்டிருந்தாங்க, பட் இவங்க 2 பேரும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துறேன். நீங்கள் பார்த்தோன்னே தெரிந்து கொள்ளும் நட்சத்திரங்கள் நான் கிடையாது. இதுதானே அது அப்படின்னு சொல்ற செலிபிரிட்டிஸ் நான் கிடையாது. அந்த நட்சத்திரங்களையும் அந்த செலிபிரிட்டிஸையும் உருவாக்குற திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குற பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் தான். எங்களுக்குன்னு உருவம் கிடையாது, எங்களுக்குன்னு அடையாளம் கிடையாது. இருட்டில் இருக்கும் நிழல் போல நாங்கள். ஆனா அதை சொல்லி உங்க டீச்சர்ஸ் மாதிரி தான். ஆனா அதை சொல்லிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. எங்களுடைய வேலை என்னன்னா, உங்கள் குழந்தைக்கு திறமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த திறமைசாலியை மேடையில் நிற்க வச்சு இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண வச்சு நடிக்க வச்சு ஜெயிக்க வச்சு நாளைக்கு விருதுன்னு ஒன்று வாங்குவாங்கல்ல, அந்த விருதை வாங்கிட்டு மக்களை பார்த்து சிரிக்கும் போது ஓரமாக நின்று அந்த சிரிப்புக்கு காரணம் நாங்கன்னு கர்வமாக சந்தோஷப்படக்கூடிய திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குற நட்சத்திரங்கள் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தான் எங்களை மாதிரி நிறைய அண்ணா அக்கா 30 வருஷமா 40 வருஷமா ஃபீல்டில் இருந்து நீங்களாம் யார் வீங்க விஜய் டிவியில் வந்தாங்க நீங்களாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அவங்களுக்கும் வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கும் வேலை பளு இருந்திருக்கும், அவங்களுக்கும் வழிகள் இருந்திருக்கும். இந்த மேடையில் இருக்கும் பெரியவங்களை தாண்டி உங்கள் குழந்தைகளை செதுக்கிறதுக்கு இன்னும் சில பேர் கீழேயும் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு கைத்தல் கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். ஸோ லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அடங்கியிருக்கு. அண்ட் டிசிப்ளின். ஒரு நிமிஷம் வரேன். இங்க எத்தனை குழந்தைங்க காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா பெட்ஷீட்டை மடிக்குதுங்க? அந்த குழந்தை தட் பேபி நீங்க யாரு எந்திரிங்க. நீங்க டெய்லி எந்திரிச்சோன்னா பெட்ஷீட்டை மடிக்கிறீங்க. அங்க பாரு என்ன ஸ்டாண்டர்டு, என்ன ஸ்டாண்டர்டு? சனானி உயரம் இருந்துட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டா இல்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொன்னா அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது எங்க தாத்தா. ஓகே, நீ காலைல எந்திரிக்கும் போது உன்னுடைய வேலையை நீ செய்ய ஆரம்பிச்சாதான் உன் வாழ்க்கைக்கான அடுத்தடுத்த முயற்சியை நீ பண்ணுவ. அதை விட்டுட்டு பாவம் குழந்தை 9:15 தான் எந்திரிச்சிருக்கிறான், ஒரு காப்பி கொடுப்போம் அப்படின்ட்டுலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கோவிட்ல எல்லாரும் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம் அடுத்ததுடா ஃபர்ஸ்ட் திங்க. ஓகே, எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அந்த கர்வம் ஆணவம் நாங்களாம் எங்களுக்குலாம் 2 கொம்பு இருக்குன்னு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருந்தாங்க. கோவிட்ல எல்லாம் பிளாட்டு. காருக்கு இஎம்ஐ கட்டணும்டா, ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா கூட நாம யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நட்சத்திரங்கள்லாம் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க எல்லாருமே சமமா வந்துட்டாங்க. அங்க யாரு சர்வைவ் ஆனாங்கன்னா, தன்னுடைய வேலையை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு யாரு வெளிப்படையா கேட்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க தான் சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, சாரி கேட்கறதுக்கே தங்கிட்டு இருக்கிற ஜென்ரேஷனை வளர்த்து வச்சிருக்கோம். சாரி கேட்டா கருவம் குறைஞ்சிரும், என்னது கெத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணா சாரி கேட்கணும். யாராச்சும் உங்களுக்கு நல்லது பண்ணா என்ன சொல்லுவீங்க? பாரா இன்னைக்கு குழந்தைங்களா இருக்கிறாங்க, நாளைக்கு நீங்க அவங்கள மாத்திராதீங்க. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சூப்பர் சிங்கர்லாம் பாப்பீங்களா? இந்த சூப்பர் சிங்கரோட ஆர்கனைசர்ஸ் தான் ஜூனியர்ஸ். மேம் டைம் இருக்கா மேம்? ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் டைம் இருக்கா? ஓகே. இந்த சூப்பர் சிங்கரோட ஆர்கனைசர்ஸ் தான் நாங்க. வீடியோ எடுக்கிறீங்களா? வேலை போயிடும். நல்ல விஷயம் தான், பரவாயில்ல காட்டுங்க. நான் தப்பா தானே சுட்டி காட்டுறோம். ஓகே. ஸோ ஆடிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தைங்க வருவாங்க, நாங்கள் கீழே இருந்து பார்ப்போம், செக் பண்ணுவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா சூப்பர் செலக்டட். ஓகே, மெயின் ஷோக்கு வந்துருவாங்க. முதல் நாள் அந்த குழந்தை எப்படி வரும்னா, அண்ணன் பாத்ரூம் எங்க இருக்கு? இந்த அங்க இருக்குது. சரிண்ணே அப்படின்னு போயிடுவாங்க. அப்புறம் அண்ணன் தண்ணி இந்த கேன்ல இருக்கு. சரிண்ணே. ஒரு 3 ரவுண்டு 4 எபிசோட்லாம் போகும். கொஞ்சம் வெளியிலலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் அப்படியே ஃபேமஸ் ஆவாங்க. திருப்பி அந்த ஒரு 2-3 மாதம் கழிச்சு திருப்பி ஷோ நடந்துகிட்டே தானே இருக்கும். தண்ணி இருக்கா? இருக்கு, எடுத்துருவாங்க. சரிம்மா, எடுத்து வந்து கொடுங்க. யார் ஓப்பன் பண்ணுவாங்க? நாங்கள் தான்.
பிஸ்லரி வாட்டர் தானே? ஆமாம் சரி. ஏன்னா 4 பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுனால உங்கள் குழந்தைங்க பெரிய ஆள் கிடையாது. குழந்தைங்களா இருந்தால் மட்டுமே தான் அழகே தவிர தன் கர்வத்தையும் ஆணவத்தையும் என்னைக்கு வெளியில் காட்ட ஆரம்பிக்குதோ அந்த குழந்தைங்கிற கேட்டகரி போய் விருப்பம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை எப்படி சிரித்து மற்றவங்கள்ட்ட பேசுதோ அதே மாதிரி தான் இருந்தால் தான் எல்லாருக்கும் குழந்தைய பிடிக்கும். பேரண்ட்ஸ் தான் ஆக்சுவலி கெடுக்கிறது. நீ பெரிய ஆகிட்ட, நீ செலிபிரிட்டி ஆகிட்ட, நீ ஃபேம் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. டிக்டாக்ல 4 வீடியோ போட்டு 100 லைக் வந்துருச்சுன்னா நாமெல்லாம் வந்து செலிபிரிட்டி. ஆமாம் தானே? பஸ் எங்களெல்லாம் அதிகமாக வீடியோஸ்லாம் அதுதான் பார்ப்பாங்க. டிக்டாக்கர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிக்டாக்ங்கிறது பொழுதுபோக்கு மீடியம். மீடியாங்கிறது என்னது? மீடியாங்கிறது விஜய் டிவிலாம் பார்ப்பீங்களா? கை தூக்குங்க. ஒரு நிமிஷம். தூக்காதவங்களாம் கை தூக்குங்க. என்ன அப்படி என்ன குறை உங்களுக்கு விஜய் டிவி? கை தூக்கு. தூக்காதவங்களாம் கை தூக்குங்க. என்ன குறை? கேள்றா கேள்வி மைக் எடுத்து போய் கேள்றா. ஏன் விஜய் டிவி என்ன உங்களுக்கு பிடிக்கல? ஏன் பார்க்க மாட்டீங்க? ஜீ தமிழ் பார்க்குறவங்களா நீங்களா? டிவியே வாங்க மாட்டீங்க. முழுக்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு லிட்டில் சிங்கமா? Wheels on the bus go round 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 round. தெரியுதா? அதுக்கு பாருங்கடா பேபி ஷாக் டு அதெல்லாம். ஏன்னா எங்களுக்கும் 1.5 வயசுல வீட்டில் இவனுக்கு ஒரு 1.5 வயசுல எனக்கு ஒரு 1 வயசுல இருக்கிறதுனால டெய்லி 6 மணிக்கு சுப்ரபாதம் மாதிரி ஒரு ரைம்ஸ் தான் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் வேற வழி கிடையாது. நீங்களாம் புண்ணியம் பண்ணவங்க தான். அட்லீஸ்ட் அதெல்லாம் பாக்குறீங்க. விஜய் டிவிலாம் பார்க்காம அதெல்லாம் பாக்குறீங்க பார்த்தீங்களா? நீங்களாம் புண்ணியம் பண்ணவங்க தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மீடியாங்கிறது கையில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததுக்கப்புறம் மொபைல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மீடியாவை 24 மணி நேரமும் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. நான் உங்களை சொல்றேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள சொல்கிறோம், சொல்லாதவங்க இவங்களும் நினச்சிங்க. மீடியாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு கருவி. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது டயர்டாக இருக்கும் போது ஒன்றும் இல்லைடா படுறான்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூக்கம் வர வரைக்கும் பார்த்துட்டு தூங்க போகிறதுக்கான கருவி. அதை முழு நேரமும் கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு யாரா இன்ஸ்பிரேஷன் கேட்போமா? நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் யாரும் இருக்கீங்க? 6th 6வது. ஓகே. யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவன் கைத்தட்டல் கொடுங்க. உங்களுக்கு அவரே தான். கைத்தட்டல் கொடுங்க. சரி, இங்க மேடையில கேட்கணும். எந்திரிச்சுன்னு பதில் சொன்னா 5 மார்க். உங்க குழந்தைங்களுக்கு ஆனுவல் மேம் போட்டுருணும். மேம் அவங்க குழந்தைங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? சிவகார்த்திகேயன். யார் யார் ரசிகர்கள் இருக்கான்னு கேட்டு கைத்தட்டல் தெரிஞ்சுப்போமா? ஓகே. அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா? விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா? யார் அது? ஓகே. யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த மீடியாவோட இது பாத்தீங்களா? நான் யாரை ரொம்ப பிடிக்கும்னு காமனா தான் வச்சேன். நடுவுல 1% இந்த மீடியாவை திணிச்சேன். ஒரு வார்த்தை எங்க அப்பாவை எங்க அம்மாவன்னு ஒரு குரல் வந்துச்சா? இல்ல நீங்க தான் யாரும் சொன்னீங்களா? ஆமா இல்லையா? இதுதான் மீடியா பண்ணிட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். இதுதான் உள்ள புந்து அவங்கள பாதிச்சுக்கிட்டு இருக்கு. யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் சுத்துற அப்பாவை பிடிக்கல. குளிக்காம இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு காலைல 8 மணிக்கு கிளம்பி கூட்டு வர அம்மாவை பிடிக்கல. வரணும். ஆக்சுவலி யதார்த்தம் அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல என்ன இருக்கோ அதை ரசிக்கிறது. தூரத்துல ஜஸ்ட் டிவியில ஒரு தியேட்டர்ல ஒரு நீங்க பிம்பமா பாக்குறதுலாம் ஒரு மாயை. அதை பார்த்துட்டு கை தட்டுங்க. நல்லா இருந்துச்சுன்னா அப்பயும் கை தட்டுங்க. கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் நாங்க. பட் அதோட போயிடுங்க. அதை கட்டிக்கிட்டு தயவு செஞ்சு அழுவாதீங்க. அடுத்த முறை உங்கள் குழந்தைகளிடம் எல்லாருக்கும்லாம் சொல்ல, உங்களுக்கு உங்க குழந்தைங்க மேல அக்கறை இருந்தா திருப்பி இன்னைக்கு யாராச்சும் ஒரு குழந்தை அப்பாவோ அம்மாவோன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் மேடையில ஏற்றி உங்களை பெருமைப்படுத்திருப்போம். அதுக்கான காரணம் உங்களிடமிருந்து வந்துள்ள அந்த சார் சொன்ன மாதிரி தான். வெறும் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கறத தாண்டி பேசிக்கான விஷயங்களை வீட்டில் சொல்லி கொடுக்கறது தான். நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான். மீடியா ஆபாசமா இருக்கு, மீடியா ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மீடியாவோட காரணம் கிடையாது. மக்கள் என்னவா இருக்காங்களோ அதை பிரதிபலிக்கிறது தான் மீடியா. இன்னைக்கு குத்துப்பாட்டை மட்டுமே கேட்கிற ஜென்ரேஷனா இருந்தா குத்துப்பாட்டு மட்டும் தான் அதிகமா வரும். இன்னைக்கு ஐட்டம் சாங் வேணும்னா ஐட்டம் சாங் தான். ஆபாசமா இருந்துச்சுன்னு சொன்னா நாம ஆபாசமா இருக்கணும் அர்த்தம். ஸோ அடுத்தவர்களை குறை கூறும் முன் நம்மளிடம் இருக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதை சரி செய்து கொண்டால் நாமளும் சரி நம் குழந்தைகளும் சரி நன்றாக இருப்பாங்கன்னு சொல்லிக்கொண்டு, சார் சொன்னாங்க ஒற்றுமையை வலிமை அப்படின்னு அந்த பசங்க காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. கோவிடுக்கு அப்புறம் ஒட்டி இருந்தாலே பிரச்சனை அப்படின்னு நிறைய வந்துருச்சு. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நிறையா ட்வின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு உண்டு. இப்போ அந்த பையன் டமார்னு அவன் ஃப்ரெண்டை காட்டினாலும் அதெல்லாம் உள்ளேருந்து வர பாசம் தான். யாரை வேணால் காட்டிக்கலாம். நிறைய ஃபிங்கர் அந்த லிப்ஸ் கை குழந்தை அது நம்ம வாயில் வச்சிரும். ஓகே. ஸோ
சின்ன வயசுல இருந்து நிறைய ட்வின் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். நிறைய பேர் 2 இருப்பாங்க, பட் எல்லாமே தனித்தனியா இருப்பாங்க. என் வாழ்க்கையை இவன் வாழ்றான், எனக்கு வந்து அம்மா வந்து 500 ரூபா கொடுத்து ஒரு சட்டம் வாங்க சொன்னா அவனுக்கு 250 ரூபாய்க்கு நான் வாங்கி தரணும், என்னோட சந்தோஷங்கள்லாம் அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன். ட்வின் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய பலம் என்ன. ஓகே, ஒரு தப்பு பண்ணிட்டேன், 4 பேர் நான் அடிக்க வராங்க, நான் ஒரு ஆளா இருந்தா என்ன எத்தனை பேர் அடிப்பாங்க? 4 பேர் அடிப்பாங்க. இதே நான் 2 பேரா இருந்தா 2 பேர் என்ன 2 பேர் இவனை. அப்ப வாழ்க்கையில பிரச்சனையா சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலம் வேணும். நான் சரிந்து கீழே விழுவும் போது என்னை தாங்கி பிடிக்க கடவுள் என்ன மாதிரியே ஒருத்தன் என் பக்கத்துல கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் சரிந்து கீழே விழுவும் போது உங்களை தாங்கி பிடிக்க 1000 நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு வச்சிருந்தீங்கன்னா லைஃப்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வாங்கும் போது நாங்க கத்துக்கிட்டோம். ஏன்னா எங்க அம்மா என்ன துரத்தி அடிச்சாங்க. அந்த மார்க் ஷீட் வாங்கும் போது அம்மா எப்பான்னு ஓடும் போது இவன் இருந்தா என்னம்மா அடிக்கிறீங்கன்னு, நீயும் தாண்டா அதே மார்க்குன்னு அவனோட செவுல 2 விட்டாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சோம், ஓகே ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு 2011 இன்ஜினியரிங் முடிச்சோம். 12, 13 மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருந்தோம்னு சார்ட்ட சொன்னேன். பட் 14, 15 வேலைக்கே போல சார், வேலை கிடைக்கல. ஏன்னா நம்ம வச்சிருந்த அரியர்ஸ் அப்படி. லைஃபோட அருமை என்னன்னு வீட்டில் இருக்கும் போது மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆப்போசிட் அங்கிள் சொன்னாங்க, வீட்லயே இருக்கீங்களே, உங்களுக்கு வீட்லயே இருக்கீங்களா அப்படின்னு நிறையா சொன்னாரு. பட் இவ்வளோ தான் சொல்ல முடியும். என்ன பண்றது, வேலை கிடைக்கல, என்ன பண்றது. அப்புறம் முடிவு பண்ணோம், ஓகே இன்னைக்கு வீட்லயே இருக்கோன்னு சொல்லி நம்மளை கேலி பண்றாங்க, வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ண ப்ரொஃபஷன் தான் மீடியா. சத்தியமா வீட்டுக்கே போக முடியல. விடிய காலைல 5 மணிக்கு அனுப்புறாங்க, காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு அங்கேயே படுத்துக்கிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, எல்லோருக்கும் தோல்வி வரும், எல்லோரும் வந்து ஒரு நாள் சரிந்து கீழே விழுவோம். அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டா முன்னாடி போயிடலாம். ஆனா அங்கேயே உட்காந்தா நமக்கு பின்னாடி இருக்கிற 100 பேர் நம்மளை தாண்டி போயிடுவாங்க. அந்த விஷயங்களை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு காம்படிஷன்ல தோத்து போயிட்டா அழுதுட்டு போறதுக்கு முன்னாடி விட்றா, அந்த பையன் நல்லா பண்ணாண்டா, அடுத்த வாட்டி அவனை விட நீ நல்லா பண்ணு, நீயும் ஜெயிச்சிடலான்னு சொன்னா அது ஓகே. போய் கேளு எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேளு அப்படின்னு நீங்களாம் மிரட்டி. ஆடிஷன்ல அப்படிதான் நடக்குது. ஒரு சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல வந்து அந்த குழந்தை நல்லா பண்ண ரிஜெக்ட் அப்படின்னா ஏன் குழந்தை ஏன் ரிஜெக்ட் பண்ணி, ரிஜெக்டட் 20 வருஷம் ஃபீல்ட்ல இருந்து ஒரு சிங்கர் ஒருத்தவங்க ரிஜெக்டடுங்கிறாங்க. 2-3 நாளா குழந்தை பாடுறதை கேட்டு வந்து அவன் என் குழந்தைய அள விட்டுட்டீங்கல்ல, விஜய் டிவி நாசமா போட்டுன்னு. ஸோ நீங்க முதல்ல தோல்வியை அக்செப்ட் பண்ண, தோல்வியை ஒத்துக்கிறதுனால எந்த குறையும் ஆயிடாது. ஓகே, ஸோ அதெல்லாம் கற்றுக் கொடுங்க. அண்ட் காலேஜ் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண வச்சாலே போதும். அண்ட் எல்லோருக்கும் நிழல் உண்டு, என் நிழலுக்கு உயிர் உண்டு. நீங்கள்லாம் பிறக்கும் போதே நீங்கள் மட்டும்தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட்டு. நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த முதல் கிஃப்ட்டு. இதே மாதிரி எல்லோரும் சொந்தங்களோட வலிமையாக இருங்க. நாளைக்கு எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா அவன் பக்கத்தில் இருக்கானே ஓன்னு கட்டி பிடிச்சி அழுதுக்கலாம். ஓகே, அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும், கோவிடுக்கு அப்புறம் லைவாக பீப்புளை பார்க்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் மேம்க்கும் சாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். நம்ம வந்து ஓகே நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நாங்கள் ஹியூமன் கான்டெக்ட் இருக்கனால இப்போ ஸ்கூல் மாதிரி தான் நாங்களும் மீடியாவில் இருக்கிறதுனால நிறைய உண்மைகள் தெரியும். பட் அது எல்லாத்தையும் சொன்னால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும், தூங்கிடுவாங்க. அவங்க டான்ஸ் பக்கம் தான் நாங்கள் வந்துக்கிறோம். ஸோ மிச்சத்தை அடுத்த வருஷம் ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் சொல்கிறோம். எங்களை பிடிச்சிருந்துச்சா? ஆமா, அவ்வளோதான்டா மீடியா. LHS = RHS. அப்போ நாங்கள் எப்போவுமே ஒரு 2 பண்ணுவோம், அதை பண்ணிட்டு நாங்கள் முடிச்சுக்கிறோம். என்ன தெரியுமா, அந்த கேமரா நான் பின்னாடி வாங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 3 விஷயம் என்ன தெரியுமா? மசாலோட சாப்பிட்றதா. மொதல் விஷயம் இது. நம்ம ஒரு மேடையில் நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மேடையில் நிற்கிறோம்னு சொன்னால் நான் இப்படி பேசும்போது அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. ஓகே, அது இருக்கக்கூடாது. ஆனால் வாங்க சென்டர் வாங்க. மொதல் விஷயம் இப்போ எடுங்க. இப்போ நம்ம சீரியஸாக பேசிட்டு இருக்கோம், நாட்டுக்கு நல்லது சொல்லிட்டு இருக்கோம். என்ன நடக்குது இப்படி இருந்தால் ஆணவமாக இருக்கும். நீ கேஷுவலாக என்ன பாரு, என்ன நடக்குது இந்த நாட்டில். ஓகே, இப்போ நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கோம். இது போட்ட லைக் வராது. மக்கள்லாம் வேற லெவல்ரா. ஓகே ஓகேண்ணா, ஃபோக்கஸ் வந்துச்சா? கரெக்டாக இருந்துச்சா? ஓகே ரைட். இது எங்களுடைய ஃபேவரட். எல்லாரும் ரெடி? 3, 2, 1 சொல்லுங்க. 3, 2, 1. 3, 2, 1. ஓவரா இருந்துச்சா?
இல்லை சொல்லி பாருங்க, ஓவரா இன்னொரு வாட்டி பண்ணி கேட்டேன். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்குமோ அதை 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையை வாழ அர்த்தம். இது எனக்கு பிடிக்கும், இந்த மேடை எனக்கான மேடை, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். மற்றவங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு கவலை கிடையாது. எங்க சந்தோஷத்தை தேடி நாங்க ஓடுறோம். அண்ட் ஒன் மோர் திங், எங்க அப்பா பேரு கோபி ராஜமகேந்திரன். அதை ஏன் இங்க நான் மென்ஷன் பண்றேன்னு சொன்னா, நம்ம அப்பா அம்மா பேரையும் பெருமைப்படுத்தணும்னு சொன்னா நமக்கு ஒரு மேடை வேணும். அந்த மேடையை நோக்கி வாழ்க்கையில பயணிச்சிட்டே இருங்க. வெற்றி அடையும் போது கிடைக்கும். அங்க உங்க அப்பா அம்மா பேர் சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு எங்க அப்பா இல்ல, 12 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க பேரை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அதை நான் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வதே அருண் மற்றும் மாறன். நன்றி.